நல்லாதானமா இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தை இது வரைக்கும் நாம பாத்துருக்கோமா? இங்க எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அலை கடலை நதிரன் இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு எடுக்கணும். அப்படியா? எல்லாத்தையுமா எடுத்துருவியாமா? ஏன்னா அவங்களோட நகை நட்டு பர்ஸ் என்ன எடுக்க போற? என்னை பார்த்தா திருடுற பிள்ளை மாதிரி தெரியுதா? வேற நல்ல பேர் எடுக்கணும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். பக்கமேல மனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். அப்படியா? ஏன் சார் அது மட்டும் 3 பிடிக்குமா உனக்கு? ஹலோ 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 1 2 3 6 ஏய் செக் பண்ணுமா மைக்க? ஹலோ ஹலோ 1 2 3 செக் நான் நல்லா செக் பண்றேன். டான்ஸ்லயே நான் வித்தியாசமான டான்ஸ் தெரியும்ல எல்லாத்துக்கும். அசிங்கம் பேச மாட்டேன். ஆமா. ஆனா பிடிக்காது. பேச மாட்டியா? பேச மாட்டேன். வேணா சந்தேகம்னா பெட்டிக்கார வேணா ஆராய்ச்சி பண்ணி பாரு. ஏய் நான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறியா? இல்லங்க அசிங்கம் பேசுவானா பேச மாட்டானே. அப்ப போலாமா? ரெடிமா? உங்களுக்கு மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து முத்தம் கொடுக்கணும். அவ்வளவுதான் உங்க அண்ணன் பஞ்சாயிரம். அப்பதான் எனக்கு தொழில் செய்யற மூடே வரும். யூடியூப் சேனல் யாருப்பா? தம்பி பேர் சொல்லாம உட்கார்ந்திருக்கீங்க. தமிழ் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம். குருவியனந்தல் பாண்டி. ஏப்பா சைடா எடுக்கறிய? சைடால தெரியும். ஏமா உனக்கு எப்பவுமே கொஞ்சம் தள்ளி நின்னு எடுத்தா தான் ஜூம் பண்ண மாதிரி தெரியும். இல்ல சென்டரா வந்தா நல்லா தெரியும். சைடா இருந்தா ரொம்ப ஜூம் பண்ற மாதிரி இருக்கும். மத்த டான்ஸ்கார புள்ளவரே நீ ஜூம் பண்ணு. தம்பி உனக்கு லென்ஸ் மாத்திட்டேன். ஆமா. தமிழ் கலாச்சாரம் உரிமையாளர் ஹோப் பாண்டி. போலாமா? ரெடி. ஷார்ப் வைங்களே. இப்ப மைக் செட்டுக்கார முதல்ல கரெக்ட் பண்ணும். இன்னர் வைங்க. டேய் அவரை செய்ய விடுமா வேலையை? ஆபரேட் பண்ண விடு. பட்டக்கி கேட்டு பரியல்ல பத்தி சொல்லுவா. அடிக்கிற அடியில உனக்கு ஏதாவது அப்படிதான் கறி. ஏங்க பைக் செட்டுக்காரங்களே, செல்ல குஞ்சி இங்க பாருங்க. அவருக்கு மட்டும் வைக்கிறீங்க, இத வைங்க. ஏய் உனக்கு நல்லா இதுக்கா போடுமா? இதுல சவுண்ட வைங்க, அதுல எர்த்த வைங்க. கிர வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, வைக்காமலே. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. மருமையை வேணும் உனக்கு? எனக்கு தம்பி வேணும். தம்பியா? அவர் அண்ணன் இன்னைக்குதான் பாக்குறேன். சரி. பெட்டிக்காரே எனக்கு ஒரு வகையில புருஷன் மாதிரி. பத்தியா என்னமா சொல்ற? எது சொன்னாலும் ஏத்துக்கிறீங்க. அம்மா பொம்பளை பிளான்னா காலு தாளத்துக்கு மட்டும் வாசிங்க. அப்புறம் கால் ஆட வேண்டிய. ஏய் அது குடுக்காட்ட எஃபெக்ட் இல்லம்மா. அது அடிச்சாதான் உனக்கு அது எஃபெக்ட். மேடல அவமானப்படுத்துறியா? அப்படி சொல்லி பழகுறேன். காலு ஆடவே இல்ல அப்படின்னா அப்ப நான் எங்க ஆட்டுறேன்னா அங்கங்க வாசிப்பீங்களா? அம்மா நீ மட்டும் காமிச்சு பாரு. காமிச்சு பாரு. சரி இன்னைக்கு பக்கமேல என்கிட்ட தலை குனிய போறீங்க. எங்க பாத்துருவோம். பாப்போமா? ரெடிமா?
நான் உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஸ்பாட்டா ஆட்டுவேன். இந்த பக்கம் பிரிச்சு காமி, நாங்க காமிச்சுக்கிறேன். ஆமா, அடிச்சு காமிக்கிறேன். ஏப்பா நீ நாடத்துக்கு வந்தியா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தியா? டேய் இல்லம்மா, கட்டறன்னு சொன்னீங்களே, காட்டாமலே போறீங்க. என்னங்க என்னம்மா? இல்ல நல்லா தான் இருக்கு, சூப்பரா. மறுபடியும் ஆட்டு. ஏன்னா இங்க தினமும் நாடகம் பாக்குறாங்க. சரி. தினமும் ஒரு டான்ஸ் பாக்குறாங்க. ஆமா. ஒரு டான்ஸ் பல்ட்டி அடிக்கும், ஒரு டான்ஸ் டீப் லைட் கடிக்கும், சரி. ஒரு டான்ஸ் அங்க பிரதட்சணை பண்ணும். நிறைய பாத்துப்பாங்க இல்லையா? ஒரு டான்ஸ் ஃபயர் பண்ணும். ஒன்னைட்டு ஒரு வித்தியாசம் இருக்கும்ல. நான் வந்தேன்னா எதையாவது பண்ணுவேன். கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. அதனாலதான் கார்த்திக் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போட்டியாடா டேய்? ஏய், நான் என்ன நாடக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன்? மாமா 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 நாடகம் பாக்குறதா வீட்டுக்கு போறதாமா? என்னமா பண்ற? ஏங்க பாவங்க, கொஞ்ச நேரமா தான் அவங்க சந்தோஷமா இருக்கு. என்ன பப்புன் டான்ஸ்னாலே மக்களை மகிழ்விக்கிறது தான். அததான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்த முடியுமா? கிடையாது. நான் நினைச்சேன்னா இங்க இருக்கிற கூட்டத்தை எல்லாம் கிளப்பி விட்டுருவேன். அது நீங்க கிளப்பி விட்டுறலாம். வாங்க, இங்கே டான்ஸ் நடிக்கும் திருச்சி விஜய் அவர்களுக்கு வாங்கி போடுமா? வாங்கி மாலை அணிவித்த அவர் பேர் என்னங்க? விழா கமிட்டியாளர். மாலை அணிவித்த விழா கமிட்டியாளர் மாமா அவர்களுக்கு அவர் பேரை வேணா தனியா கேட்டுக்க. அப்புறம் உங்க பேர் என்னங்க? முருகனா? முருகன். அப்ப உள்ள வள்ளி ரெடியா இருக்கு, நான் தெய்வானி ஆகிருவேன். எனக்கு மாலை அணிவித்த அன்பு செல்ல குஞ்சுக்கு நன்றிகள் வணக்கம். எதெல்லாம் மாமா சிட்டு போலி பெண் இருந்தால் விட்டு ஓடி வந்து தாலி கட்டு முன்னே கட்டி மேல படலாம். பாட்டை விட வேற இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா. விட்டுடு தம்பி இது பாக்குறது கேப் கேப்பா தானே பாக்குறாப்ல கொண்டியே.
சரி, இப்ப இந்த கூட்டத்தை கிளப்ப முடியுமான்னு கேட்டீங்கல்ல, கிளப்பிடுவியா? கிளப்பவா? ஏய் வேணாமா, என்ன மனசுல என்ன கிளப்புறதா எந்திரிச்சு போச்சிடக்கூடாது. எந்திரிச்சு போக சொல்லல. சரி, போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வேலையை முடிச்சு திருப்பி வந்து உட்கார. அதுக்கு நீ போடும்ல இல்லையா? சரி, தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்ற மாதிரி வச்சிருவேன் தெரியுமா? சரி போட்டு பார்க்கலாம். கூட்டத்தை கிளப்பவா வேணாமா? கிளம்பிட்டுங்க. இவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தா 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்தணும். ஆமா, கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சிடலாமா? வேட்பாளரை கூப்பிட்டு இந்த வாங்கின பணத்தை புடி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கிளப்ப முடியாது. கிளப்புறேன் பாரு, எங்க பார்க்கலாம்? பக்கம் மேல எல்லாரும் எண்ணணும் தலைய. சரி, என்று நீலா காயுது நேரம், நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும்பா. நன்றி நன்றி நன்றி. கூட்டத்தை கிளப்ப முடியாது.
கிடையாது நீங்க. அதான் கிளம்பிட்டீங்களா? 7 டிக்கெட் கிளம்பி இருக்கு. இந்த நீ சொன்ன மாதிரி 5 நிமிஷம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. 7 பேரும் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்து உட்கார்ந்துறணும். டான்ஸால நாடகம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. என்னங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது. அந்த சுறுசுறுப்பு கொடுத்தா கிளிகிளிப்பு கொடுத்தா. இப்ப முக்கியமா ஒரு பூ கொடுக்கணும். முக்கியமா பூ கொடுக்கவா? ஆமாங்க. ஊர்ல இருந்தா வயசு பசங்க இருக்காங்க. வயசு பசங்களுக்கு சரி கவர்ச்சியை கொடுத்தோம். வயசானவங்க கிட்ட ஆதரவு வாங்கணும். சரி கொடுப்போமா? அப்பதான் அடுத்த வருஷம் கூட்டம் போட்டா தூக்கி போடு. எதுல பாடவா? பாடுமா. உங்களுக்கு ஒண்ணு கிளம்பல இல்ல. நீங்க கிளம்புனாலும் வேற வழியில இங்கதான் பாத்துட்டு தான் இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. நீங்க இப்படி கை தட்டுனீங்கன்னாதான் எங்க நாடக கலைஞர்களுக்கே ஒரு உற்சாகம். ஏன்னா காலையில நீங்க மன நிறைவா எங்களுக்கு சம்பளம் தருவீங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி கை தட்டுறதா எங்களுக்கு பெரிய கோடி. அப்படிங்கனால பப்புன் அவர்களை அன்போடு அழைப்போமா? சரியா? எல்லா பப்புனையும் வம்போடு அழைப்பேன். ஆமா. வேற ஆனா ராஜா மட்டும் வம்புழுக்க மாட்டேன். ஏமா? என்ன காரணம்னா எல்லாத்தையும் கிளப்பி விட்டேன். எல்லாத்தையும் கிளப்பி விடணும்ல உனக்கு.